So good evening, everyone. So we'll start the test 9 உடைய எக்கானமியோட டிஸ்கஷன். ஐ ஹோப் மேரத்தான் செஷன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அதுல நம்ம நிறைய தேவைக்கும் அதிகமான ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதோட லாஜிக் என்ன? இப்போ இவங்களும் சொன்னாங்க. ஸோ ஃபேக்ட்ஸோட அப்ரோச் வந்து இந்த டிஎன்பிசி படிக்கிறப்போ மெயின்ஸுக்கு என்ன இவ்வளோ படிக்கிறோமே இவ்வளவும் தேவையா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸை நம்ம எப்படி படிக்கணும்னா இதோட ஐடியா வந்து 20 படிக்கிறப்போ தான் நம்மளால வந்து ஒரு 15 12 ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒரு 10 எக்ஸாம்ல எழுத முடியும். ஸோ அது அப்படிதான் மெமரி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு 20 நான் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அதை படிச்சு அதுல இருந்து ஒரு 15 நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. எக்ஸாம்ல அதுல ஒரு 8 தான் உங்களுக்கு ரீகாலே பண்ண முடியுங்கிறது தான் ரியல். அதை நீங்க 10 கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க பெரிய விஷயம். எக்ஸாம்ல நமக்கு எவ்வளவு ரீகால் ஆகுதுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ரிவிஷன். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் டெஸ்டோட டிஸ்கஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த இந்த 1 மந்த் எப்படி கடக்கிறதுங்கிறத என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த 1 மந்த் வந்து நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடிஷ்னல் சோர்சஸ் வந்து பார்க்கறது. உங்களுக்கு புரியுதா? ஸோ 1 டாபிக் 1 சோர்ஸ் 1 டாபிக் 1 மெட்டீரியல் அப்படிங்கிற இந்த பிலாசபியை வந்து ஸ்ட்ராங்கா நம்புங்க. ஓகே, அந்த 1 மெட்டீரியலை ஞாபகம் வச்சு எழுதிட்டாலே போதும் தான். நீங்க டாப்பர் ஆன்சர் எல்லாம் பாத்தீங்க, எல்லாரும் ஏதாவது விசித்திரமா பயங்கரமா தாறுமாறா ஏதாவது பாயிண்ட் எல்லாம் எழுதுறாங்களா? சாதாரணமா சிம்பிளா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தானே எழுதுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு மெட்டீரியல் போதும்ல, எதுக்கு 1000 மெட்டீரியல்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃப்ரெண்டோ பக்கத்துல இருக்கவங்களோ இல்ல வேற இன்ஸ்டியூட்ல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டோ அந்த மாதிரி இருக்கவங்க புதுசா ஏதோ ஒன்று வச்சு படிப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம படிக்கிறது போதாது, அதுவும் வேணும்னு நினைச்சுப்போம். ஆனா இதுல என்ன ஒரு விசித்திரமான விஷயம், உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்க மெட்டீரியல் பார்த்துட்டு அதே தாட்டும். உங்களுக்கு புரியுதா? இந்த 2 பேருமே என்ன பண்ணுங்க, உங்க மெட்டீரியல் வச்சுக்கிட்டு அதை மட்டும் படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் கோ ஃபார் அடிஷனல் மெட்டீரியல். இது ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் போமோங்கிற அந்த விஷயத்தை நம்ம கட் பண்ணியே தீரணும். இது ஸ்ட்ராங்கா நீங்க நம்பணும். ரெண்டாவது வந்து சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, தன்னம்பிக்கை இருக்கு. அதாவது செல்ஃப் டவுட்டுங்கிறத நீங்க உள்ள சேர்க்கவே கூடாது. என்னால இப்ப நான் படிச்சிருக்கிற விஷயத்த வச்சு என்னால சமாளிச்சிட முடியும். இந்த எக்ஸாமோட ரேச்சர் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல வந்து 3 ஹவர்ஸ்ல 20 கேள்வி எழுதி முடிக்கணும். அது நீட் பிரசன்டேஷனோட எழுதி முடிக்கணும். 3வது அதுல உங்களுக்கு கண்டென்ட் இருக்கணும். இதுதான் ரிக்குவயர்மெண்ட். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ கண்டென்ட் நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும்னு கண்டென்ட் மேல ரொம்ப யோசிச்சுட்டு நீங்க பேப்பர் கம்ப்ளீஷன்லயும் பிரசன்டேஷன்லயும் விட்டுறாதீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அரைகுறையா படிச்சிருக்கோம், கம்மியா படிச்சிருக்கோம், இன்னும் ஃபுல்லா படிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட் வந்து என்ன பண்ணிடும்னா நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாம போயிடுவோம் அப்படிங்கறது கொடுத்துரும். இங்க 2000 பேர் எழுதுறப்போ யார் அந்த 200 பேர் இன்டர்வியூ போறா அப்படிங்கறது வந்து முடிவு பண்ண போறது யார் 3 மணி நேரத்துல பெர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் 3 மணி நேரத்துல பேப்பர் முடிச்சிருக்கணும், அதாவது 2 நிமிஷமாவது முன்னாடி முடிக்கணும், அண்ட் நீட்டா பிரசன்டேஷன் பண்ணியிருக்கணும், ஓரளவுக்கு டீசென்டான பாயிண்ட்ஸ் இருக்கணும். இவங்க தான் வந்து எலிஜிபிள். இந்த மாதிரி எழுதுனது ஒரு 2000த்துல ஒரு ஒரு 500 600 இருக்கும். இப்ப இவங்கள்ல எந்த 200 உள்ள போகுதுங்கிறது யார் கையிலும் இல்லை. இதுதான் உண்மை. நீங்களாம் இருக்கலாம், இதுதான் உண்மை. அது நான் தாங்கிறத நீங்க நம்பணும், அவ்வளவுதான். அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த அது அது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அவ்வளவு வச்சிருக்கோம், கிரைட்டீரியாஸ். ஸோ அப்போ அந்த 200 பேர் யாரா வேணா இருக்கலாம், அது நிச்சயமா நம்மளாவும் இருக்க முடியும். அந்த ஒரு ஸ்பாட் எனக்கு தான் அப்படிங்கிற அந்த தாட் வந்து இந்த டைம்ல ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்றேன், கம்மியா படிச்சிருக்கோங்கிறது இட்ஸ் நாட் அ ரீசன் டு ஃபெயில் திஸ் எக்ஸாம். ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் இந்த டைம்ல ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து ரிவைஸ் பண்ணுங்க, பேப்பர் கம்ப்ளீஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, டூ ஆஸ் மச் ரிவிஷன் ஆஸ் பாசிபிள், டூ பேப்பர் கம்ப்ளீஷன். இது ரெண்டுத்துக்கு மட்டும் இப்போதைக்கு ஒர்க் பண்ணுங்க, சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஒர்க் பண்ணிட்டு நிச்சயமா என்னாலையும் இது முடிஞ்சிடும், என்னால அந்த 200க்குள்ள போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்பி ஒரு ஓவர் கான்பிடன்ஸை பில்ட் பண்ணும். அதை பில்ட் பண்ணும்போது தான் இந்த மெயின்ஸ் அன்னைக்கு கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வரும், சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நான் வந்து ஒரு சிலரோட ஆன்சர் பார்த்தேன், இன்னைக்கும் ஒரு சிலரோட ஆன்சர் பார்த்தேன். இவங்க யாரோட ஆன்சர் பார்த்தோன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்களோட ஆன்சர்ஸ். ஐ மீன் 18 தான் வருது, 17 வருது அவங்களோட ஆன்சர்ஸ் பார்த்தேன். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து நமக்கு டைமுக்கு முடிக்க முடியலன்னா, ஒரு விஷயம் வந்து எக்ஸாம் ஹால்ல யோசிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ஹால்ல யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, வெறும் எழுதுறதுக்கு தான் டைம். ஸோ அதனால கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு 10 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. எது தோணுதோ அதை எழுத ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் சிட் அண்ட் திங்க். எது தோன்றப்போ நமக்கு என்ன தோணுதோ
அதை எழுத ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அப்படிதான் 20 எழுத போறோம். அப்ப என்ன தோணுதோ எழுதுனா எனக்கு மார்க் வருமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. கரெக்டா? நான் எனக்கு தோன்றதை எழுதியும் மார்க் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தோன்றது வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி ஃப்ளோல எழுதுறதும் கண்டென்ட்டா வருதுல, அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு தான் நம்ம தயாராயிட்டு இருக்கோம். அந்த கண்டென்ட்டுக்கு இந்த மெட்டீரியல்ஸே போதுமானது. இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி மினிமம் லெவல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கா சிலபஸ்ல இந்த புக்லெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு இதுல இருக்கிற கீவேர்ட்ஸ், இதுல இருக்கிற டேட்டா மட்டும் போதும்னு நம்பி எதை கேட்டாலும் இதை வச்சு எழுத கத்துக்கோங்கன்றேன். என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நான் எழுத போறேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க அது போகணும். அந்த நமக்கு தோன்றதுல நமக்கு கண்டென்ட் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன்ல, அந்த தோன்றதுல கண்டென்ட் எப்போ வரும்னா பெஸ்ட் ரிவிஷன் இருக்கும் போது தான் வரும். இந்த டைம்ல உட்காந்து இது வரைக்கும் படிச்சதை பெஸ்டா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாதான் அந்த ஸ்டேட்டை நம்மளால ரீச் பண்ண முடியும். அதனால டூ ரிவிஷன். டைம் வந்து புதுசா படிக்கிறதுக்கு அதிகமா செலவு பண்ணாம படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கு டைம் செலவு பண்ணுங்க. புதுசா படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம 2-3 டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? அண்ட் இன்ஸ்டிங்டிவ்லி எழுத கத்துக்கும். யோசிச்சு எழுதுறத அவாய்ட் பண்ணுங்க. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு ரீசன் வந்து யோசிச்சு எழுதுறதுனால முடியறது இல்ல. இன்ஸ்டிங்டிவா எழுதணும். ரெண்டாவது வந்து ஸ்பேசிங் தான். நான் இப்ப பாக்குறப்போ இப்ப நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய கிளாசிக்கல் பிரசன்டேஷனுக்குள்ள நம்ம போலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் நீங்க எழுதுவீங்க. இங்க ஒரு சப்ஹெட்டிங் இப்போ ஒரு சிலர் போடுறாங்க. இன்ட்ரோடக்ஷன் எழுதுவீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பீங்க. அப்போ ஒரு சைடு ஹெட்டிங் எழுதுவோம். அப்புறம் ஒரு கேப் விட்டுரும். ஸோ 1ன்னு போட்டு ஒரு பாயிண்ட் எழுதுறோம். அப்புறம் இங்க ஒரு பாயிண்ட், முடிஞ்சா 2 பாயிண்ட், இப்படி வரும். இப்போ 2 போடும்போது இங்க வந்து ஒரு லைனை விடணும். உங்களுக்கு புரியுதா? ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைனை விடுங்க. இப்படி எழுதினாலும் லைனை விடுங்க. இல்ல சம்டைம்ஸ் வந்து when you are going to write the points like this, இப்போ ஒரு சில டைம்ல வந்து சைடு சப்ஹெட்டிங் போட்டீங்க, 1 2 3 இந்த ஃபார்மேட்ல போறீங்கன்னு வைங்க. ஸோ 2 லைன்ஸ் ஆர் 1 லைன். சிங்கிள் லைன் பாயிண்ட்ஸ் போகும்போது கூட நடுவில் வந்து ஒரு லைனை விடுங்க. ஸோ லைனை விட்டு கண்டென்ட்டை குறைச்சு சீக்கிரமா கொஸ்டின் முடிங்க. சீக்கிரமா எப்போ வந்து ஒரு 10 மார்க்குக்கு நமக்கு 7 நிமிஷம் தான் இருக்கு. அது எப்போ நம்ம சீக்கிரமா முடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 7 நிமிஷத்துக்குள்ள அந்த டைம் கொடுத்த டைமை விட்டாதான் நமக்கு அதை பிடிக்க முடியும். நீங்க 2-3 கொஸ்டின்ல விட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும். 2-3 கொஸ்டின்ல நீங்க மறந்து போய் 10 மார்க்ல 8 நிமிஷம் 9 நிமிஷம் கொடுக்குறப்பதான் அந்த ஒரு கொஸ்டினுக்கும் 2 நிமிஷம் சேருது இல்ல. 3 கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் சேரும்போது 6 நிமிஷம் ஆயிடுது. ஒரு 10 மார்க் அடி வாங்குது. அப்போ லாஜிக் புரியுதுல? ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். அப்போ 7 நிமிஷத்துல முடிக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு லைனை விட்டு போக வந்து பழகிக்கோங்க. ஷார்ட்டா 1 லைன்ல எழுத கத்துக்கோங்க. கிறிஸ்பா எழுதுங்க. கதைலாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் வேணாம். கீவேர்டை போட்டு கிறிஸ்பா எழுத கத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டைமுக்கு முடிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு எக்ஸசைஸ், இனிமேல் எழுதக்கூடிய டெஸ்ட்லயும் மார்க்லயும் நீங்க ஒன்று பண்ணுங்க. இந்த டைமர் கிளாக் வச்சுக்கோங்க. வாட்ச் கட்டிட்டு வர பழக்கம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்நேரத்துக்கு அது கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ டைமர் கிளாக்ல அது எக்ஸாம்ல அலவுடான்னு தெரியல. பட் இப்போ நீங்க வச்சுக்கிட்டு இல்லை இந்த வாட்ச்லயே அதை பழகுங்க. என்னதுன்னா, இப்போ நீங்க டெஸ்ட் 2 மணிக்கு ஆரம்பிக்குதா, 2:06 வருதுல்ல, 2:06 வரும்போது முதல் 10 மார்க், நீங்க 10 மார்க்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் 10 மார்க் முடிச்சிருக்கல. 2:06 வரும்போது 1 நிமிஷம் தான் இருக்கு, முடி. இப்போ கன்க்ளூஷனுக்கு போ. அது கொஸ்டின் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கன்க்ளூஷனுக்கு போ. அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம், அது வேணாம். இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து 2:06க்கு முடி, கன்க்ளூஷனுக்கு போகணும்னு சொல்லணும். அப்பதான் 2:07க்கு முடியும். திரும்ப 2:13க்கு கன்க்ளூஷனுக்கு போ அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ 2:20க்கு கன்க்ளூஷனுக்கு போ அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி வந்து கரெக்டா அந்த 6வது நிமிஷத்துல 10 மார்க்குக்கு நீ கன்க்ளூஷனுக்கு வரணும். 9வது நிமிஷத்துல 15 மார்க்கு கன்க்ளூஷனுக்கு வரணும். எங்க இருந்தாலும் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, கேப் விடுவோம். அட்லீஸ்ட் கேப் விட்டாவது 20 முடிப்போம். ஃபர்ஸ்ட் கேப் விட்டு 20 ஒரு டெஸ்ட்ல முடிப்போம். இப்படி 2 டெஸ்ட் போவோம். இப்படி ஒரு 4 டெஸ்ட் எழுதும்போது 4வது டெஸ்ட்ல அந்த கேப் குறையும். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் போக முடியும். அது எப்படி நாளைக்கே உங்களால 20 எழுதிட முடியாது. அப்போ உங்களுக்கு புரியுதுல, 1 மந்த் டைம் இருக்கு. ஒரு 4 டெஸ்ட் எழுது. எப்படியும் மார்க் டெஸ்ட் 3 எழுத போறீங்க, 3 பேப்பர். நீங்க அப்போ ஓப்பன் மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ இங்க ஒரு 3 எழுதுவீங்க. இது தாண்டி இன்னொரு 3 வேணாலும் எழுதுங்க. அப்படி எழுதுறப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க.
ஸோ டைமை வந்து கான்சியஸாக இருக்கணும். ஸோ நமக்கு 9 to 12, 9:30 to 12:30, 9:30 to 12:30, ஆமாம், ஓகே. 9:30 to 12:30ன்னு வரும்போது, ஸோ 9:30க்கு ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நம்ம பேப்பர் 1ல வந்து 100, 100, 50. இப்போ நம்ம பேப்பர் 3 கொண்டுடலாம், நம்ம பேப்பருக்கே வரும் 75, 75, 100. இதுதான் பேட்டர்ன். ஸோ நான் எக்கனாமியில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நான் எக்கனாமி எடுக்கிறேன், 4 10 மார்க் எவ்வளோ எடுக்குது டைமு? ஸோ 4 10 மார்க்குக்கு எனக்கு 28 மினிட்ஸ். ஸோ 9:30க்கு ஆரம்பிக்கிறேன், 4 10 மார்க்கு 28 மினிட்ஸ். ஸோ ரஃப்லி நான் வந்து 10 மணிக்குள்ள முடிக்கணும் 4 10 மார்க்கு. அப்புறமா 4 15 மார்க்கு எனக்கு 40 மினிட்ஸ். ஸோ 10:40. நான் 10 மார்க் 15 மார்க் அப்படின்னு போறது இல்லை. செக்ஷனலா இத்தனை நாளா நம்ம செக்ஷனல் டெஸ்ட் எழுதுனதுனால 10 மார்க் 15 மார்க்னு போயிட்டு இருந்தோம். இன்னைக்குல இருந்து நம்ம அந்த ப்ராக்டிஸை விட போறோம். ஸோ இன்னையில இருந்து we are going to jump for this new idea. என்ன ஐடியா? செக்ஷன் வைஸ் போறது. அப்படி நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? செக்ஷன் வைஸ் போற பிளான்ல இருக்கீங்கன்னா 10 15 பிளான்ல இருக்கீங்க? நான் செக்ஷன் வைஸ் தான் போவேன். ஸோ செக்ஷன் வைஸ் போனால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது. அதுக்கு தான் உங்களுக்கு ரோட் மேப். இன்னில இருந்து இந்த மைண்ட் செட்டை மாற்றணும்னு. ஸோ இன்னில இருந்து வர டெஸ்ட்டுக்கெல்லாம் இதான் வந்து மைண்ட் செட். அப்போ 10:40க்கு நான் எக்கனாமியை முடிச்சிருக்கணும், சரியா? இப்போ 10:40ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 10:40ல இருந்து 3 இதுக்கு வந்து எனக்கு 21 மினிட்ஸ் எடுக்கும். நான் வந்து 22 மினிட்ஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ரஃப்லி வந்து எனக்கு வந்து 11:05க்குள்ள நான் வந்து ஜியாகிரபியோட 10 மார்க் முடிக்கணும். அப்புறம் வந்து 11:35க்குள்ள ஜியாகிரபியோட 15 மார்க் முடிக்கணும். ஸோ அப்போ அடுத்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 11:35. ஸோ உங்களுக்கு கணக்கு புரியுதா? இது இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டா வந்து எனக்கு வந்து ஒரு 11:57 to 12 வரைக்கும், 12க்குள்ள வந்து என்வாயன்மெண்டோட 10 மார்க் முடிக்கணும். 12:30 வந்து 15 மார்க் ஆஃப் என்வாயன்மெண்ட்டை முடிக்கணும். ஸோ இங்கே 11:35 ஆரம்பிக்கிறீங்களா, நீங்க இங்க 20 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்கன்னா 11:55 முடிப்பீங்க. அப்புறம் கரெக்டா 12:25 முடியும் கணக்கு. 5 நிமிஷம் ஸ்பேர் இருக்கு. அப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் கணக்கு. அப்போ இந்த கணக்கு வந்து நீங்க தெளிவா இருக்கணும். இப்போ நான் வந்து 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 9:36க்கு கன்க்ளூஷன் போகணும். முதல் 10 மார்க் இருக்கு, கிளியரா? அடுத்தது வந்து நான் அப்புறம் 9 கரெக்ட் தான் 9:30. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது ஓகே 9:43க்கு நான் வந்து கன்க்ளூஷனுக்கு போகணும் அடுத்த இதுக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 9:44க்கு நான் வந்து 2வது 10 மார்க் முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு டைம் கால்குலேஷன் மைண்டில் இருந்து நான் வந்து ஆக்சுவலி வாட்ச் கையில் கட்ட மாட்டேன். எக்ஸாம் ஹாலில் வாட்ச் இப்படி வச்சுப்பேன். ஸோ இப்படி வச்சு நீங்கள் வாட்சை வந்து இப்படி வச்சு எக்ஸாம் ஹாலில் இப்படி பார்த்துட்டு இருக்கணும், இல்லை இங்கே இருக்கும். இங்கே இதை பார்த்துட்டு அது போகணும் கரெக்டாக. அது வந்து இங்கே கிராஸ் ஆகும். அது கிராஸ் ஆக முடிக்கணும் 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 அப்படிங்கிற அந்த கணக்கு. ஸோ எவ்ரி கொஸ்டின் ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் வாட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு டைம் கால்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் பேப்பர் கம்ப்ளீஷன் முடியும். ஸோ அப்போ பேப்பர் கம்ப்ளீஷன் பண்றதுக்கு இதான் ஸ்ட்ராட்டஜிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, கிளியரா? ஸோ அப்போ 9:30, 9:36, 9:43, 9:44 முடிக்கிறீங்களா? ஸோ அடுத்தது வந்து 9:44ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கரெக்டா வந்து 9:50க்கு அடுத்த கொஸ்டினோட கன்க்ளூஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல முதல் 4 கொஸ்டின் மட்டும் என்ன வச்சுக்கோங்க, ½ an hourன்னு வச்சுக்கிட்டு 9:45க்குள்ள 2 முடிக்கணும், 10க்குள்ள 2 முடிக்கணும். இப்போ என்னோட எக்கானமி கொஸ்டினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட அந்த 3 மணி நேரத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் பிளான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு பிளானிங் இருந்தா மட்டும்தான் பேப்பர் கம்ப்ளீஷன் பாசிபிள். உங்களுக்கு புரியுதா? நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில வாட்ச் பார்க்காம அப்படியே எழுதிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ 9:30க்கு ஆரம்பிக்கிறோம், 9:45க்குள்ள 2 முடிக்கணும், 11க்குள்ள 2 முடிக்கணும், அப்புறம் 11:10, 11:20, 11:30, 11:40 எக்கனாமி ஓவர். அப்புறம் 11:40ல இருந்து நீங்க வந்து 20 மினிட்ஸ் இருக்குல்ல, இந்த 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து 3 10 மார்க் முடிக்கணும். நீங்க அதை 11:05 கூட வச்சுக்கலாம். ஸோ 11:40ல இருந்து 11:55க்குள்ள 2 கொஸ்டினை முடிக்கணும். அப்புறம் ஒரு 11:05க்குள்ள ஜியாகிரபியோட 10 மார்க் முடிச்சுட்டு
அப்புறமா வந்து 15 போகணும். நான் எக்கானமி, ஜியாகிரபி, என்வாயர்மெண்ட் இந்த ஆர்டர்ல எழுதுவேன். உங்களுக்கு வேற ஆர்டர் இருந்துச்சுன்னா நீங்க அப்போ வேற பிளான் பண்ணணும் பேப்பர் 3. ஸோ அப்போ இந்த ஆர்டரை நான் முடிவு பண்ணிட்டு அப்போ 100 ஃபர்ஸ்ட் 75 75 ஆர்டர் முடிவு பண்ணிட்டு நான் பிளான் பண்ணிட்டு போறேன். ஸோ அப்போ இந்த கணக்கு வழக்கு 3 பேப்பருக்கு மாறுது. பேப்பர் 1ல எதுல ஆரம்பிக்க போறோம்? ஹிஸ்டரியா, இல்லைன்னா வந்து சோஷியலா, சொசைட்டியா, மூணாவது எத்திக்ஸ், இந்த ஆர்டர்ல போறோமா? அப்போ இது திரும்ப ஒரு 100 மார்க்னா உங்களுக்கு 1 hour 40 minutes, 1 hour 10 minutes எடுக்குது. ஸோ 1 hour 10 minutes, 1 hour 10 minutes அப்படின்னு இதுல வந்து 2 hours 20 minutes போயிடும். ஸோ ஃபைனலா எத்திக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 40 minutes. கிளியரா? ஸோ அப்போ 1 hour 10 minutes, 1 hour 10 minutes, 40 minutes. ஸோ அப்போ இதுக்கு வந்து பேப்பர் 1க்கு ஒரு இந்த மாதிரி கணக்கு ஒன்று போட்டுட்டு பேப்பர் 1 டெஸ்ட்டுக்கு நீங்க பண்ணணும். இது மார்க் டெஸ்ட்ல பண்ணணும். இது மார்க் டெஸ்ட்ல 2 வாட்டி பண்ணாதான் மெயின் டெஸ்ட்ல வரும். டைரக்டா மெயின்ல பாத்துக்கலாம் அப்படின்னாலும் அப்படிலாம் வராது. ஸோ இது எப்படி போகணும்னா இது வந்து ஒரு மென்டல் கேம் மாதிரி நீங்க ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகணும்னா வர மார்க்குக்கே நீங்க எப்படி ரெடி ஆகுங்க. ஓகே, மார்க் வந்து கேஷுவலா 2 மணிக்கு டெஸ்ட் அப்படின்னு சொன்னா கேஷுவலா வர தேவையில்லை. நீங்க எப்படி வரணும்னா 1:30க்கு வந்து உட்காந்து, உங்களுக்கு புரியுதா? உட்காந்து பேப்பருக்கு வந்து வெயிட் பண்ணணும். அதே மாதிரி வந்து மார்க்குக்கு வந்து இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு டைம் இருக்கும். நீங்க உங்க வாட்ச்ல 9:30க்கு வச்சுக்கோங்க டைம். டெஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, 2:15 ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, 4:15 ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. நீங்க உங்க வாட்சை 9:30க்கு மாத்தி டெஸ்ட் ஆரம்பிங்க. ஸோ நம்ம வாட்ச்ல 9:30 ஓட்டணும். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோன்னா டைம் மாத்திக்கலாம். இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டைமுக்கும் ரைட்டிங்கையும் சிங்க் பண்றதுக்கு நீங்க வந்து 2 மார்க்லயும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல 3 டெஸ்ட்டுக்கும் நீங்க அதான் பண்ணணும். இன்னொரு மார்க் எழுதினீங்கனாலும் அதுதான் நீங்க பண்ணணும். இப்படி மார்க் வந்து விளையாட்டா போய் கேஷுவலா எழுதாம இப்படி பிளான் பண்ணி 2 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் உள்ள உட்காந்து. ஸோ இந்த டைமை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து அதை ஓட்டி பார்க்கணும். 3 மணி நேரத்தையும் விஷுவலைஸ் பண்ணிருங்க. நான் 9:30க்கு ஆரம்பிப்பேன், 9:45க்குள்ள 2 10 மார்க், 11க்குள்ள ஒரு அப்படி கண்ணை மூடிட்டு அதை விஷுவலைஸ். அந்த விஷுவலைசேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்டையர் 3 ஹவர்ஸ் விஷுவலைஸ். திரும்ப நீங்க எக்ஸாம் அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறீங்களா, காலையில எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறப்போ விஷுவலைசேஷன் ஆரம்பிச்சு ஒரு வாட்டி அதை பண்ணிப்பாங்க. அப்புறம் கிளம்பி வண்டியில போறீங்களா, வண்டியில போறப்போ அந்த 3 மணி நேரத்தையும் ஒரு வாட்டி விஷுவலைஸ் பண்ணும். இப்படி 3 வாட்டி பண்ணிட்டு போகும்போது 9:30 மணிக்கு எல்லாம் தானா நடக்கும். இது வந்து ஜஸ்ட் கேஷுவலா போயிட்டு அப்படி பண்ணிட்டு வரதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் அந்த பேப்பர் கம்ப்ளீஷன், அந்த டைம் சென்ஸ் எல்லாம் நமக்குள்ள வருது. ஸோ ஐ எம் நாட் அட் ஆல் ஜோக்கிங், ஐ ஹவ் டன் ஆல் திஸ் திங்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க. இது யூபிஎஸ்சிலுக்கு இதே ப்ராக்டிஸ் தான், டிஎன்பிஎஸ்சிக்கு இதே ப்ராக்டிஸ் தான். எல்லாத்துக்கும் இந்த டைமிங்கை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். மினிட் பை மினிட் பிளான் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளால பேப்பர் கம்ப்ளீஷன் முடியும். ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு 3 பேப்பருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு டைமை எழுதி வைங்க. இதெல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சு அதை உள்வாங்கி மார்க் டெஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. சரியா? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, எப்படி வந்து கம்ப்ளீட் பண்றது. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டாங்க. இது ஒரு விஷயம் கேட்டாங்க. அடுத்ததான் அவங்க கேட்ட விஷயம் வந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் எப்படி கதை எழுதுறது அப்படிங்கிறத கேட்டாங்க. அதுவும் நிச்சயமா தேவை. எந்த கொஸ்டின் கேட்டாலும் கதை எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இது பண்றோம்ல, இந்த எக்ஸசைஸ்ல வந்து 20 கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் வந்து எந்த கேள்வியை விட போறோங்கிற தெளிவு. அதை நீங்க வந்து 9:15 இருந்து 9:30க்குள்ள இருக்கிற அந்த 15 நிமிஷத்துல முடிவு பண்ணணும். இந்த 15 மினிட்ஸ்ல யூ ஷுட் ஹவ் டிசைடட் தட். அப்புறமா நீங்க வந்து விட்ட கொஸ்டின் முடிச்ச பிறகு அப்ப இருக்கிற கேள்வி 20ல எதுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் இல்ல, கதை அடிக்க போறோங்கிறத முடிவு பண்ணிடணும். ஏன்னா அப்பயே தெரிஞ்சிடும். நீங்க நல்லா ப்ரிப்பேர்டா இருந்தா அப்பயே தெரிஞ்சிடும் எது நமக்கு தெரியாதுங்கிறது. அந்த கேள்விய 20வது கேள்வியா எழுதணும். நீங்க இப்ப அது எக்கானமிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எக்கானமி ஃபர்ஸ்ட் தான் எழுதுறீங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த எக்கானமியோட ஸ்லாட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்ப அந்த ஸ்லாட்ல ஜியாகிரபி நீங்க வந்து ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ அந்த 4 10 மார்க் இது வந்து 2 விதமா பண்ணலாம். இது வந்து 2 டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இதை ட்ரை பண்ணி வந்திருக்கு. ஒன்னு என்ன பண்றதுன்னா, நீங்க அது எக்கானமில ஒரு 10 மார்க் அப்படி இருக்கு, என்ன எழுதுன்னு தெரியல, அதை வந்து இந்த ஃப்ளோலயே வந்து இந்த ஸ்லாட்டுக்குள்ளேயே 10-40 ஸ்லாட்டுக்குள்ளேயே ஃப்ளோலயே அந்த 10 மார்க் அப்பயே எழுதிட்டு போறது. இன்னொன்னு கடைசியா அதை வைக்கிறது. இப்ப நான் யூபிஎஸ்சியில வந்து மோஸ்ட்லி வந்து கடைசியா நான் வைப்பேன். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இல்லை. யூபிஎஸ்சி எழுதுறப்போ நான் கடைசியா வந்து அந்த கேள்வி வச்சு 20வது எழுதுறேன்.
பட் டிஎன்பிஎஸ்சியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து ஃப்ளோல தான் எழுதியிருக்கேன். ஃப்ளோல எழுதுறேன். ஆனா அந்த செக்ஷனுக்குள்ள நான் அதை கடைசியா எழுதுறேன். ஏன்னா செக்ஷனுக்குள்ள நான் 10:40க்குள்ள மிச்ச கொஸ்டின் எல்லாம் எக்கனாமிக் நல்லபடியா முடிச்சுட்டு மிச்சம் எவ்வளவு டைம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த டைம்குள்ள நான் அந்த கொஸ்டின் முடிக்கிறேன். அப்ப அந்த கொஸ்டின் அரைகுறையா முடிஞ்சாலும் 10:40க்கு நான் க்ளோஸ், நான் ஜாகிரபிக் போயிடுவேன். ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் 5 நிமிஷம் இருக்கும்போது நான் அந்த 10:40 க்ளோஸ் பண்ணல, அப்போ அது பாதியா தான் முடிச்சிருக்குன்னா மிச்ச பாதியை யோசிச்சு கதை எழுதுவேன். இந்த ஒரு அப்ரோச்ல போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டக்குன்னு முடிவு எடுக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. இது எல்லாமே பேனிக் ஆகாம அந்த மொமெண்ட்ல எடுக்கிற போது தான் நடக்குது. நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், எக்ஸாம் நெருங்க 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 நம்ம ரிசல்ட்டோட டிட்டாச்மெண்ட் ஆயிட்டு பெர்ஃபார்மன்ஸை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். நமக்கு வருமா வருமா வருமா, வராதா வராதா வராதா, அதுல டவுட்டே இருக்கக்கூடாது. நமக்கு தான் வரப்போகுதுங்கிற நம்பிக்கை ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால அதை யோசிக்காதீங்க. இப்போ எக்ஸாம் ஹால் அன்னைக்கு போயிட்டு அந்த டே அன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் டஃபா பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, ஐயோ போச்சு நமக்கு இந்த அட்டெம்ப்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஒரு சாதாரண ஒரு டீசென்டான ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு 2 கொஸ்டின் தெரிலனா தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பிரண்டாவும் நீங்க இருக்கணும். ஒரு டீசென்ட் லெவல் ப்ரிப்பரேஷன்ல போயிருக்கணும். உங்களுக்கு தெரியல, வேற யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியாம தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் தெரியாம இல்லாத போது அது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆகுது. அப்போ யார் அதை பெஸ்டா சமாளிக்கிறானோ அவனுக்கு நல்ல மார்க் வருது, அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ இது தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டிமோட்டிவேட் ஆயிட்டு இது இப்போ நான் சொன்ன இந்த மெடிடேஷன்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கணக்கு சொன்னால இது கொலாப்ஸ் பண்ணிடுறீங்க. என்ன நடந்தாலும் இந்த பிளான் படி இப்படி போனோம், அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம கதை எழுத போறோம். ஏன்னா எனக்கு தெரியலன்னா தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாதுங்கிற அந்த ஆணவம் நிச்சயமா வேணும். அப்போதான் நம்மளால அதை வந்து கதை எழுத முடியும். ஸோ கதை எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கே இந்த ஆட்டிடியூடு தான். இந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் உங்களால ஸ்ட்ராங்கா கதை எழுதவே முடியும். அண்ட் ரெண்டாவதா வந்து கதை எழுதுறதுங்கிறது எப்படின்னா, அந்த டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா எதுவா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம போட்டு வரணும். இட்ஸ் நாட் தட் இது இப்படி பண்ணலாமா வேணாமா அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு வார்த்தை கூட தெரியாம இருக்கும் உங்களுக்கு, ஏதாவது ஒன்று தெரியும்ல, அது ரிலேட்டடா எதையோ ஒன்று எழுதிட்டு வந்துடணும் டீசெண்டா. அது வந்து பை நவ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல வந்திருக்கும். இப்போ என்ன 20 கேள்வி எனக்கு தெரிஞ்சா எழுதிட்டு இருக்கீங்க, இத்தனை நாளா டெஸ்ட் எழுதுறீங்களே, அதைத்தான் நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ப்ராக்டிஸ் பண்றோம். அதுக்கு தான் 20 டெஸ்ட் எழுதணும். ஏன் 20 டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. பை நோ உங்களுக்கு அது வந்திருக்குன்ற, நீங்க நல்ல ஒரு 20 டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா பை நோ வந்துருக்கும். ஸோ அதனால வந்து ஆனா வந்தாலும் எக்ஸாம் ஹால்ல அந்த கேள்வியை பார்த்து ஐயோன்னு பேனிக் ஆகாம எல்லாருக்கும் அதுதான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் சேஞ்ச் தான் அதை முடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. அப்படி நீங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருக்கும் அதுதான், நம்ம யார் பெட்டரா கதை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்படின்னு மாறும்போது நீங்க கான்பிடென்ட்டா உங்களுக்கு தோன்ற ஃப்ளோல என்னென்னலாம் ஞாபகம் வருதோ அதை வச்சு எழுதிடுவீங்க. ஸோ இது ஒரு மைண்ட் செட் கேம் தானே தவிர இதுக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா கதை எழுதுறதுக்கான பாயிண்ட் உங்களுக்குள்ள தான் வரும், அது வானத்துல இருந்துலாம் வராது. பட் அப்போ மொபைலைஸ் பண்ணும்போது பாயிண்ட் மொபைலைஸ் பண்றதுக்கு டெக்னிக்ஸ்னு ஒரு சிலது இருக்கு. இப்போ வந்து சொசைட்டினா நீங்க லைஃப் சைக்கிள் பேஸ், இண்டிவிஜுவல் லெவல், ஃபேமிலி லெவல், சோஷியல் லெவல், சொசைட்டி லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் அப்படி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், பெஸ்டல் அப்ரோச், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், என்வாரன்மெண்டல், லீகல், இன்டர்நேஷனல், இது ஒரு அப்ரோச், இப்படி யோசிக்கலாம். லைஃப் சைக்கிள்ல நீங்க வந்து பர்சனல் இதுன்னு பாக்குறீங்க. அப்புறமா வந்து இப்படி யோசிக்கலாம், சில்ட்ரன், அடோலசன்ட், அடல்ட், மிடில் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புள், அப்படி யோசிக்கலாம். ஸோ அது கேள்வியை பொறுத்து தான். இன்னொரு அப்ரோச் என்னதுன்னா நம்ம சிலபஸே யோசிக்கலாம். இப்போ ஜாகிரபி கொஸ்டின் ஒன்று தெரிலனா ஜாகிரபி சிலபஸை ரீகால் பண்ணி அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஏதாவது பாயிண்ட் வருதான்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு சிலபஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இந்த சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு லைனுக்கும் ஏதாவது வார்த்தை ஞாபகம் வருதா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அதை வச்சு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வந்து நீங்க ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸை வச்சு யூ கேன் ரன் த்ரூ. அது இது எந்த அப்ரோச் இதுல கையாளுறதுங்கிறது கொஸ்டின் தான் முடிவு, அண்ட் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறதா முடிவு பண்ணும். ஸோ உங்களோட அக்யூமுலேட்டட் நாலேஜும் சிலபஸ் அவேர்னஸும் இதை வந்து முடிவு பண்ணும். இந்த மாதிரி ஒரு 4 கேள்வியை நீங்க டெஸ்ட் சீரீஸ்லயோ மார்க்லயோ சமாளிச்சிருக்கும். அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா தானா அது எக்ஸாம்ல வந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி எதை கேட்டாலும் சிலபஸ் வச்சு யோசிக்கிறது, பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல்னு யோசிக்கிறது, இல்லைன்னா லைஃப் சைக்கிள் வச்சு யோசிக்கிறது, இல்லை லைஃப் சைக்கிள்ல இந்த மாதிரி யோசிக்கிறது, இல்லை வல்னரபிள் செக்ஷன்ஸா யோசிக்கலாம். உமனுக்கு என்ன இருக்கு,
சில்ட்ரனுக்கு என்ன இருக்கு, ஓல்டேஜ்க்கு என்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் லேபிள்டுக்கு என்ன இருக்கு, இதெல்லாம் சொசைட்டில எப்படி யோசிக்கும். ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று. இப்போ எக்கானமிக் என்ன எப்படி யோசிப்பீங்க? அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி, எக்ஸ்டர்னல் செக்டர், சிலபஸ் அப்படியே ஓட விடுங்க, அவ்வளவுதான். இப்படி ஓட விட்டாலே எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் வந்துடும். அப்போ என்வாரன்மெண்ட் என்ன யோசிப்பீங்க? பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், எக்கோசிஸ்டம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க என்வாரன்மெண்ட் யோசிக்கலாம். ஜியாகிரபியில் பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி. பிசிக்கல் ஜியாகிரபியில் ஜியோமார்பாலஜியில, கிளைமேட்டாலஜியில, இல்லை ஓஷனோகிராஃபி, ஓஷனா, அப்படி இல்லைன்னா சாயில் ஏதாவது வருதா, இல்லைன்னா என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது இருக்கா, இல்லை வந்து பாப்புலேஷன்ல, இல்லை வந்து அதுலயும் நீங்க அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அப்படி யோசிக்கலாம், மினரல்ஸ், ரிசோர்சஸ் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிலபஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹேக் டு ஜெனரேட் பாயிண்ட்ஸ். இப்போ ஆக்சியம் 4 பத்தி ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க அப்படின்னா அதுல எப்படி கதை எழுத முடியும்? உங்களுக்கு புரியுதா? இது வந்து அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு தான் இப்படி வரும். நீங்க ஆக்சியம் 4 பத்தி எழுதணும். இப்ப இங்க இப்படியே வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஆக்சியம் 4 பத்தி எழுதுங்க, நீங்க படிக்கவே இல்லை, ஆனா ஞாபகம் இருக்கலாம், சுபான்ஷு சுக்லா இந்தியாவோட 2வது இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ், இது அதை ஒன்று போட போறீங்க. ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட் போறது என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்தீங்க எழுத போறோம். ககன்யானோட பாயிண்ட்லாம் எடுத்தீங்க எழுதணும், அவ்வளவுதான். தெரியாதுன்னு ஒண்ணு இல்லை, ககன்யானாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதுவும் தெரியலையா, ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட் போறது என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து போடணும். இதனால சயின்ஸ் வளரும், நாடு வளரும், இன்ஸ்பிரேஷனா இருக்கும், இந்தியாவில் வந்து பல இது வரும், அந்த மாதிரி யூ ஹேவ் டு கோ. ஸோ ஆல் திஸ் திங்ஸ். அதுதாங்க, இப்போ அந்த கேள்வி எடுக்க போறீங்களா இல்லையாங்கிற முடிவு தான். நமக்கு வேற வழியே இல்லை, சாய்ஸ்ல விட முடிஞ்சா விட போறோம், சாய்ஸ்ல விட முடியாது, ரெண்டுமே அப்படி இருக்கு அப்படின்னா எதுல அதிக பாயிண்ட் இருக்குங்கிறத யோசிக்கணும். எதனால பேஜை ஃபில்அப் பண்ண முடியும்? பேஜை ஃபில்அப் பண்ணக்கூடிய அளவுக்கு பாயிண்ட் இருக்கிற கேள்வியை நீங்க எடுத்துட்டு அதுல இஷ்டத்துக்கு கதை தான் எழுதணும். இப்ப எந்த பாலிசி வேணாலும் சொல்லுங்க, எப்படி கதை அடிக்கிறதுன்னு சொல்லுங்க, ஒரு பாலிசி சொல்லுங்க. நான் சொல்றேன், ஸ்பாட்லயே உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஏன் சப்ஜெக்ட்லயே கேட்க கூடாதுல்ல நீங்க? ஓகே, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு, இந்த கேள்வி எடுத்துக்கலாம். இது எந்த வருஷம்னு கொஸ்டின்லயே இருக்கும், ஒருவேளை அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ திஸ் பாலிசி வாஸ் லான்ச்டு பை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டு பூஸ்ட் தி ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அண்ட் டு பூஸ்ட் தி பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசினா ஸ்பேஸ்ல பிரைவேட் செக்டரோட growth வரணும், இண்டஸ்ட்ரீஸ் வரணும், ஸ்டார்ட் அப்ஸ் வரணும், அந்த மாதிரி தானே. பொதுவாக இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டார்ட் அப், இண்டஸ்ட்ரீஸ் வரது என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் வரதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நீங்க லோன் அவைலபிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ ஃபண்டிங் மெக்கானிசம் ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்னா அதுக்கு வந்து இன்குபேட்டர் ஃபெசிலிட்டி, ஆக்சலரேட்டர் ஃபெசிலிட்டி அது இருக்கும், ப்ரோட்டோடைப் ரெடி பண்றதுக்கு இருக்கும், சீட் ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மென்டார்ஷிப் தேவைப்படும், ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கூட லிங்க் பண்றதுக்கு இருக்கும். ஆர் வந்து கவர்மெண்டோட ஏஜென்சிஸ், இப்போ தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் பண்றாங்கன்னா நிச்சயமா இஸ்ரோவோட தயவுலாம் பண்ண முடியும். இஸ்ரோவும் என்எஸ்சி கூட நாங்கள் லிங்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அதுல போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஐஐடி மெட்ராஸ், நம்ம ஊர்ல வந்து ஐஐடி மெட்ராஸோட சப்போர்ட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத போட போறோம். இப்படிதான் கதை எழுதணும். ஸோ லோன் தேவை, அப்புறமா அவங்களுக்கு இன்குபேஷன் தேவை, ஆக்சலரேட்டர் தேவை, அப்புறம் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும், அப்புறம் ப்ராடக்ட் வெளியே வரணும், அப்புறம் மார்க்கெட் பிடிச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம யோசிச்சு இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா போட்டு எழுதிடலாம். ஸோ ஜென்ரலா ஒரு இண்டஸ்ட்ரி வர்றது என்ன பண்ணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எனக்கு அது தெரியும், நான் அது தெரியாத மாதிரி பாவிச்சு நான் உங்களுக்கு இதை சொல்றேன். என்ன எழுதணுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியலன்னா இந்த மாதிரி ஜென்ரலா எழுதிட்டு வரணுங்கிறது சொல்றேன். இந்த மாதிரி எந்த பாலிசி கேட்டாலும் பொதுவா அதுக்கு என்ன தேவைப்படும் கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் யோசிச்சு ஒரு கதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா யூ கேன் ஹேண்டில் இட். கிளியரா? ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடே செஷன். ஐ ஹோப் இப்போ பேப்பர் கம்ப்ளீட் பண்றது என்ன பண்றது எல்லாரும் கேட்டாங்க, அதனால தான் இந்த half an hour இது எடுத்துக்கிட்டேன். நோ வில் ஸ்டார்ட் தி 20 questions.